பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. ரோமருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 11-12 வசனங்கள். பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே ஏசா யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதாவது தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன், தேவனால் தெரிந்தெடுக்கப்படாதவன். தேவன் ஒருவனை தெரிந்தெடுக்க காரணம் என்ன என்ற கேள்வி நமக்குள் இருக்கும் என்றால் இங்கே அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இது தேவனுடைய அநாதி தீர்மானம். தெரிந்தெடுக்கப்பட்டவர்களுடைய கிரியையினால் உண்டானதல்ல, அழைத்தவருடைய தீர்மானத்தினாலே அது உண்டானது. அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில். கர்த்தர் ஏற்கனவே வயிற்றில் இருக்கும் போதே ரெபேக்காளோடு பேசுகிறார். என்ன? மூத்தவன் இளையவனை சேவிப்பான். அதன் அர்த்தம் என்ன? நாம் பிறக்கும் முன்னமே நம்மை குறித்த தேவ திட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டு தேவனை ஆராதிக்கிற அன்பு சகோதர சகோதரி, இதை புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் தேவனுடைய சிநேகம். எனவேதான் அடுத்து படிக்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபை சிநேகித்தேன் என்று. கர்த்தர் நம்மை நேசிக்க காரணம் என்ன தெரியுமா? அவர் ஏற்கனவே நம்மை கண்டிருக்கிறார், நம்மை முன்குறித்திருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். எனவேதான் அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். அவன் உலகத்தினுடைய பார்வையில பார்க்கும்போது ஏசாவா யாக்கோபா என்று கேட்டால் நிச்சயமா ஏசா என்றுதான் சொல்வார்கள். பார்வைக்கு அழகு மட்டுமல்ல, ஆரோக்கியம் உள்ளவன், திடகாத்திரம் உள்ளவன். நமக்கு தெரியும், இந்த பிள்ளைகளுடைய தகப்பன் ஈசாக்கின் மனம் ஏசாவின் மேல்தான் பட்சமாய் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஏசாவா யாக்கோபா என்று உலகத்தில் கேட்டா ஏசா என்பார்கள். தாவீதின் குடும்பத்திலும் பாருங்கள், மூத்தவனை காண்பிப்பார்கள், இளையவனை கண்டுக்கவே மாட்டார்கள். ஆனால் உலகத்தால் ஒதுக்கப்பட்டவர்கள், உலகத்தால் தள்ளப்பட்டவர்கள், அற்பமாக எண்ணப்பட்டவர்கள், இவர்களை நம் தேவன் முன்னமே கண்டு நேசித்து தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால் இந்த அன்புக்கு இணையே கிடையாது. எனவே மேன்மை பாராட்ட நம்மில் ஒன்றுமில்லை. கர்த்தருக்கு மகிமை செலுத்தி நம் இயேசுவை கொண்டாடுகிறவர்களாய் மாறுவோம். நாம் அவரால் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம், அவரால் நேசிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அன்புக்கு அளவே கிடையாது. இந்த அறிவுக்கு எட்டாத அன்பு. இதை அனுதினம் நினைக்கணும். நான் எப்படி ஆண்டவரே உங்க பிள்ளையா இருக்கிறேன். பரலோகத்துக்கு போனாலும் நம்மால புரிந்து கொள்ள முடியாத ஒன்று என்ன தெரியுமா? அவருடைய நேசம். காரணம், அதற்கு இணையே கிடையாது. கர்த்தருக்கு மகிமை உள்ளவர்களாய் நாம் வாழ்வோம், அவருக்கு மகிமைக்காகவே வாழ்வோம். இந்த தெரிந்தெடுத்தல், இந்த நேசத்தை கனம் பண்ணுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, உங்க அன்பு எத்தனை பெரியதப்பா. இதற்கு நாங்கள் பாத்திரவான்களே அல்ல. இதை நாங்கள் கனப்படுத்தி வாழ கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.